நீங்க இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அதுல ட்ரேட் ஆகுறப்போ அதோட ஸ்டாக் பிரைஸ்லாம் வந்து எவ்வளவு ஸ்பீடா வந்து மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு செகண்டும் வந்து அதோட பிரைஸ் வந்து பயங்கரமா மூவ் ஆயிட்டு இருக்கும், அப்படியே ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ இந்த வீடியோல அப்படி ஸ்டாக் பிரைசஸ் மூவ் ஆகுறது பின்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து எப்படி ஃபிளக்சுவேட் ஆகுது அப்படின்றத இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்ட்ட ஒரு மொபைல் இருக்கு, அந்த மொபைலை வந்து நீங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதை வந்து நீங்க செல் பண்றதுக்கான பிளாட்ஃபார்மான OLX இந்த மாதிரி வெப்சைட்ல வந்து நீங்க ஆட் போடுறீங்க. உங்களோட மொபைலை வந்து நீங்க 20,000க்கு செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மொபைல வந்து இன்னொருத்தர் ஒரு பையர் வந்து 19,000க்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு வந்து அவரோட மைண்ட் செட்டை பொறுத்தவரை அந்த மொபைல் வந்து 19,000க்கு ஒர்த்து அப்படின்னு வந்து அவர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க வந்து இந்த மொபைல 20,000க்கு வந்து இதை செல் பண்ணா ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நீங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சோ இப்போ அந்த பையர் வந்து அந்த மொபைலோட பிரைஸ் வந்து 19,000 வந்தாதான் வந்து நான் வந்து பை பண்ணுவேன் அப்படின்னு வந்து வெயிட் பண்றாரு. ஒரு 10 days ஆகுது, அங்க வந்து பையர் யாருமே இல்ல. நீங்க வந்து போட்ட ஆட் வந்து அப்படியே இருக்குது, நீங்க போட்ட அந்த மொபைல் 20,000லே அப்படியே இருக்குது. சோ நீங்க வந்து என்ன டிசைட் பண்றீங்கன்னா இது வந்து இப்படியே இருந்தா செல் ஆகாது அப்படின்ட்டு கொஞ்சம் பிரைஸை கம்மி பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்க வந்து பிரைஸை கம்மி பண்றீங்க. 20,000க்கு நீங்க போட்டிருந்த ஆடை வந்து அதுல சேஞ்ச் பண்ணி 19,500க்கு வந்து நீங்க பிளேஸ் பண்றீங்க. இந்த மாதிரி 19,500க்கு சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணி பாக்குறீங்க. அப்பயே வந்து அங்க பை பண்றதுக்கு யாருமே இல்லை. சேம் டைம் அந்த பையர் வந்து 19,000 வந்தாதான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றீங்கன்னா அந்த 19,500 இருக்கிறத 19,000க்கு சேஞ்ச் பண்றீங்க. இப்போ வந்து அந்த பையருக்கு வந்து அவர் ஆசைப்பட்ட பிரைஸ் 19,000ல வந்து இந்த மொபைல் போன் வந்து கிடைக்குது. ஸோ வந்து உடனே வந்து அவர் பை பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல வந்து நீங்க செல்லரா இருக்கிற நீங்களும் பையரா இருக்கிற அந்த பையரும் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரேட் பண்றதுக்கு வந்து ஒத்துக்கிறீங்க. ஸோ நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற இந்த பிரைஸ், அதாவது இப்போ இந்த இதில் 19,000ன்ற பிரைஸ்க்கு வந்து நீங்க ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இந்த பிரைஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல LTP அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு செகண்டும் வந்து LTP அந்த பிரைஸ் வந்து பார்த்தோம்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா இந்த மொபைலோட கதை தான் வந்து சேம் அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. என்ன இந்த மொபைல் வந்து இப்போ சேல் ஆகிறதுக்கு வந்து 10 days 20 days இந்த மாதிரி வந்து அவங்க பிரைஸை சேஞ்ச் பண்ணி செல் பண்ணாங்க. இதுவே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம பார்த்தோம்னா எவ்ரி செகண்ட் வந்து பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அங்க வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அதோட பிரைஸ் அந்த ஸ்டாக்கோட பிரைஸை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அதோட பிரைஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம கிளியரா எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ற broker அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டாக் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரேடிங் ஹவர்ஸ்ல, அதாவது எவ்ரிடே மண்டே டு ஃப்ரைடே ட்ரேடிங் ஹவர்ஸ்ல வந்து நம்ம அந்த ஸ்டாக் பிரைஸை ஓப்பன் பண்றோம்னா அது கீழே வந்து அதில் ஆர்டர் புக் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் பார்த்தோம்னா ஆஸ்க் பிரைஸ் பிட் பிரைஸ்னு வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எந்த பிரைஸில் வந்து லாஸ்ட்டாக பையரும் செல்லரும் வந்து அக்செப்ட் பண்ணி அந்த ட்ரேட் நடந்துச்சு அப்படின்றது வந்து LTP, அதாவது லாஸ்ட் ட்ரேட் பிரைஸ் வந்து அதில் காமிச்சிட்டு இருக்கும். ஸோ இங்கே மெயினான பாயிண்ட் என்னன்னா, இந்த செல்லர் வந்து இந்த பிரைஸ்க்கு செல் பண்ணணும்னு நினைக்கிறது, அப்புறம் பையர் வந்து இந்த பிரைஸ்க்கு பை பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ இவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் வந்து அந்த இடத்துல வந்து இந்த பிரைஸே வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து எவ்ரி செகண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து வந்து கிரியேட் ஆகும். இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அங்க ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஒர்த் இல்லை அப்படின்னு அதோட இன்வெஸ்டர்ஸ் தோணுதுன்னா அதை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து சப்ளை நிறைய இருக்கும், அதை பை பண்றதுக்கு வந்து அவ்வளோவா ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அதோட பிரைஸ் வந்து கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டு இருக்கும். இது டிமாண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்கு, அதோட டிமாண்ட் வந்து திடீர்னு ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் வந்து அதை பை பண்ணணும்னு நினைப்பாங்க, அது இன்னும் ஏறும்னு நினைப்பாங்க. சேம் டைம் பார்த்தோம்னா செல் பண்றதுக்கு அங்க ஆள் வந்து கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. இதனால வந்து அங்க பை பண்றவங்க வந்து பிரைஸ் வந்து நிறைய வச்சு வந்து அதை பை பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு தான் வந்து ஷேர் மார்க்கெட்டே வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது ஷேர் மார்க்கெட்ல மட்டும் இல்லாம நம்ம இன்வெஸ்ட் பண்ற மற்ற இன்ஸ்ட்ருமெண்டான கோல்டு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து வந்து அதோட அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்டோட பிரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆயிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாடா மோட்டார்ஸோட சார்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து கரண்டா 600 rupees அரௌண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ சினரியோ ஃபர்ஸ்ட் சினரியோ படி பார்த்தோம்னா, இங்க வந்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அதாவது அவங்களோட ரிப்போர்ட் வந்து நல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் நல்ல ஒரு பாசிட்டிவா கொடுத்திருப்பாங்க. இல்லைன்னா அங்க வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வந்திருக்கும், அவங்க வந்து புதுசா வந்து இன்வெஸ்ட் பண்ண போறதா, புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறதா அப்படின்னு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவங்களோட டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகும். ஏன்னா அவங்களோட பிசினஸ் வந்து நல்லா growth ஆக போகுது. ஸோ அங்க நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு அங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இங்க பையர்ஸ் வந்து நிறைய பேரும் இருப்பாங்க. ஸோ பையர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து பை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல வந்து அவங்க வந்து கூட கொஞ்சம் பிரைஸ் இருந்தாலும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை பை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து அவங்க
அது பிட் பண்ணாலுமே வந்து அதை பையர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுனால ஷேரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது செகண்ட் சினேரியோ பார்த்தோம்னா இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸ் அந்த கம்பெனியோட ஃபினான்சியல் ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் பேடாக வந்திருக்கு, இல்லைனா அந்த கம்பெனியில் வந்து ஒரு பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய பேர் அதோட ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆக போகிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதனால வந்து கண்டினியூஸாக வந்து அங்கே செல்லிங் நடக்கும். இதனால சப்ளை ஜோன் வந்து அங்கே கிரியேட் ஆகும். இப்போ நம்ம ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து எதனால ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்ற பார்த்தோம். அதாவது சப்ளை அண்ட் டிமாண்டால ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து எந்தெந்த ஃபேக்டர் வந்து டிசைட் பண்ணுது, எது வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து கம்பெனிஸோட ரிப்போர்ட்ஸ், அதாவது அந்த கம்பெனி வந்து ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்ஸை பொறுத்து வந்து இது சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ட்ரேடர்ஸ் சென்டிமெண்ட். ட்ரேடர்ஸ் வந்து இப்போ இதை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரிலேட்டடாக பார்த்தோம்னா எங்கே வந்து சப்ளை ஜோன் இருக்கு, எங்கே டிமாண்ட் ஜோன் இருக்கு அப்படின்றத வந்து டெக்னிக்கலாக வந்து ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதை பொறுத்து ட்ரேடர் சென்டிமெண்ட்டை பொறுத்தும் வந்து இதோட சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி கம்பெனியோட ஹெல்த், கம்பெனியில் வந்து ஏதாச்சும் பேட் நியூஸ் நடக்குது, குட் நியூஸ் நடக்குது, சிஇஓ வந்து ரிசைன் பண்ணுறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் வந்து நிறைய செல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து கம்பெனிஸோட ஹெல்த் வந்து எந்த மாதிரி இருக்கு, அவங்க பிசினஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு, மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கு, இதை பொறுத்து வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.